கல்விப்படியை கடந்து படிப்பறிவு பெற்று விமானப்படி மிதித்து விண்வெளி வரையில் சாதனை படைத்தாலும் புதுச்சேரியில் கடற்கரையில் யாருமற்ற இந்த மூலையில் மிகப்பெரிய போராட்டம் இன்றும் தொடங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி பெண் அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னையில் ஒரு முக்கியமான இடத்திலேயோ புதுச்சேரியில் ஒரு முக்கியமான இடத்திலேயோ நம்மால் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் பெண்களுடைய அரசியல் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா என்னோட டிரைவர் கூட நான் இங்கே வரும்போது, அக்கா பீச் தெரியுதுக்கா, அக்கா பின்னாடி மொத்தம் தண்ணியாக தெரியுதுக்கா, அக்கா கூகுள் ஏதாவது கடலில் கொண்டே நம்மளை விட்டுற போகுதுக்கான்னு சொல்லிகிட்டே வந்தார். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் கடல் அலை நமக்கு தெரியும்ல, அது வரைக்கும் போனேன். வருகிற பொழுது பறைச்சத்தம் கேட்டது. பறைச்சத்தம் எப்போதும் என் கண்ணை நினைக்கும். அதனால் அங்கேயே நின்று கொண்டேன். பெண் அரசியல் பற்றிய புத்தகத்தை என்னை ரசிக்கும் ஒரு ரசிகையாகத்தான் அம்மா நர்மதா அவர்கள் கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அவர்களை இதற்கு முன் நான் பார்த்ததில்லை, சமூக வலைதளங்களில் நான் அறிமுகமானதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சமூக வலைதளத்தில் உங்களெல்லாம் அடையாளம் காணும்படியாக நான் இருப்பதற்கு அவர்கள் குடும்பத்தினுடைய ஒரு ரத்தம்தான் காரணம் என்பதை நான் மறைமுகமாக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனுடைய தலையாய தலைவியாக அக்கா தீபாவும் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். அப்படியாக புத்தகம் என் கையில் கிடைத்தது. நான் அந்த புத்தகத்தை கையில் ஏந்தும் பொழுது வயது ஒரு பக்கம் இருந்தாலும் நர்மதாவின் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவ வார்டிலிருந்து வெளியே வந்தால் எப்படி துள்ளி குதிப்பாளோ, சமூகம் 1000 அவலங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாம் ஒரு பிள்ளை பெற்று ஒரு தாயாக இந்த அந்தஸ்துகளை எல்லாம் நாமும் விரும்பத்தான் செய்கின்றோம். அப்படியாக துள்ளி குடித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை வீடு வீடாக இருப்பவர்கள் நம்மிடம் வந்து பார்ப்பதை விட நாம் வீடு வீடாக நாம் இலக்கிய கூட்டங்களுக்கு சென்று இந்த புத்தகத்தை சென்றடைய வைக்க வேண்டும் என்று அந்த புத்தகம் என் கையில் கிடைத்தது. பிறகு அவர்கள் யார் என்று அறிமுகம் செய்தார்கள். உடனடியாக தீபா அக்காவோட வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி, சார் இப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சாங்க, நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே, இப்படிப்பட்ட மாமியாரா உங்களுக்கு, இப்படிப்பட்ட மனைவியா என்று அவரிடம் எவ்வளவு தூரம் ஆச்சரியத்தோடும் அர்ப்பணிப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடினேன் என்றால், அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தையைப் போல அந்த நேரத்தில் நான் தாயானேன். காரணம், இன்றைக்கு கலைமாமணி அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குழந்தை பிறந்த பிறகு நான் இவ்வளவு பட்டப்படிப்புகளை படித்து கொண்டேன் என்று. அவர்கள் ஒரு 5 நாள் இருந்து பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய கதைகளை எழுதினால் ஒரு அழகான நாவல் கிடைக்கும். நாம் அதையெல்லாம் செய்வதில்லை. உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நாம் படித்த இலக்கியங்களோ, நாம் பார்த்து கொண்ட இலக்கியங்களோ, அல்லது இங்கே இருக்கக்கூடிய புராணங்களோ, நாம் முரத்தால் அடித்து படித்த பெண்களோ, இவர்கள் யாரும் நம்மிலிருந்தோ அல்லது நம்மிலிருந்து வேறுபட்டோ வானத்திலிருந்தோ பூமியிலிருந்தோ உற்பத்தியானவர்கள் அல்ல. நம்மிலிருந்து புறப்பட்டு ஏதோ ஒன்றை பார்த்து அங்கே புரட்சியாளர்களாக மாறியவர்கள்தான். ஆதலால் நீங்கள் எல்லோரும் மிகச்சிறந்த நாவலாசிரியர்களாக, மிகச்சிறந்த எழுத்தாளராக வருவதற்கு இந்த பெண் அமைப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கட்டும். என்னால் எந்த உதவி செய்ய முடியுமோ அதை என்னால் எட்டாத வரை முயற்சி செய்வேன் என்பதை இந்த அமைப்புக்கு வாழ்த்து சொல்லி, பெண் அரசியல் புத்தகத்தை ஒரு முறை நான் சாதாரணமாக படித்தேன், பள்ளி மாணவியைப் போல. பிறகு ஒரு 5 நாள் கழித்து நர்மதா அம்மா என்னை அழைத்து, ரேகா புத்தகம் படிச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியிலே ஒரு நிகழ்வு இருக்கிறது, தேதியை சொன்னார்கள். ஆஹா, டீச்சர் கூப்பிட்டு எக்ஸாம் வைக்க போகிறாங்க போல இருக்கேன்னுச்சு. அம்மா நான் படிச்சுதான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ எழுதுனாங்க. நான் அவர்களுடைய முகநூல் முகவரியோ அதையெல்லாம் எதையுமே நான் கேட்கவில்லை. ஏனென்றால் பாண்டிச்சேரிக்கு நான் வர ஒற்றுக்கொண்டேன். காரணம், ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரி இல்லை என்பதை ஒரு பெண்ணோடு சேர்ந்து நின்று
கை குலுக்கி கட்டை அணைத்து அவளுடைய கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாக எப்பொழுது ஒரு பெண் இருக்கிறாளோ அப்பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு எதிரி இல்லை என்கின்ற வாசகங்கள் உயர ஆரம்பிக்கும். அப்படி அந்த புத்தகத்தை படித்தேன். இன்றைக்கு தேர்வு அறையில் நிற்பதைப் போலத்தான் நான் நின்றேன். காரணம், நான் எத்தனையோ 5000 கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன். 1000 புத்தகங்களுக்கு மேல் என்னுடைய முகநூல் பக்கங்களில் பதிவு செய்திருக்கிறேன். இங்கே சகோதரி அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், திரை நடிகை, சின்ன திரை நடிகை, அதனோடு இலக்கியவாதி. நான் முதலில் இலக்கியவாதி, ஆதலால் தான் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய ஆசான் வந்திருக்கிறார், வருக என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் எங்கிருந்து இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன்? இந்த பெண் அரசியலை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்று கோவையில் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் பிறப்பால் கேரளா, 5ஆம் வகுப்பு வரை மலையாளம் தான் படித்தேன். என் அம்மாவும் அப்பாவும் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவர்கள் இந்த மண்ணிலிருந்து பிரிந்து போகும் வரை, இல்லை என்னிலிருந்து பிரிந்து போகும் வரை அவர்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படி நான் கோவைக்கு வந்து தமிழ் படிக்க ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் கவிதை வாயிலாக என்னை முதலில் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் அறிமுகம் செய்து வைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து தமிழ் படி என்றார். தமிழ் இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். அங்கே தொடர்ந்து மாதம் கவிதைகளுக்கான விருதுகள் வாங்குகின்ற பொழுது எனக்கு விருது தரக்கூடிய, இப்போ இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ரேகாவுக்கு எப்படி விருது கிடைக்கிறது என்று 60 வயது உடைய அந்த நபரோடு 11ஆம் வகுப்பு படிக்கும் என்னை இணைத்து ஒரு 5 ரூபாய், இப்போ 5 ரூபாய், அப்போ 50 பைசாவோ 5 பைசாவோ தான். அந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி என் அப்பாவினுடைய டீ கடைக்கு ஒரு கடிதம் எழுதினார். 60 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரோடு உங்கள் மகளுக்கு உறவு என்று. அந்த உறவை பற்றி அறிவு கூட இல்லாத காலகட்டத்தில் முதல் பெண் அரசியலை சந்திக்க நேர்ந்த மாணவி நான். எப்படி இந்த அரசியல் புத்தகம் எனக்கு பிடிக்காமல் போகும்? அங்கே ஆரம்பித்தேன் புரட்சியை, அங்கே ஆரம்பித்தேன் பெண்களின் மனநிலையை, அங்கே புரிந்து கொண்டேன் ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. நீங்கள் நிறைய என்னுடைய முகநூல் கவிதைகள்லையோ அல்லது என்னுடைய காணொளிகள்லையோ பார்த்தீங்கன்னா நான் ஆண்களை கொண்டாடி கொண்டே இருப்பேன். காரணம், இந்த ஆண்கள் உண்மையிலேயே பாவப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்கள் சரியில்லை, ஆண்கள் குடிகாரர்கள், தாலி அறுத்தார்கள், இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது? அவருடைய தாய். நாம் எல்லோரும் நம் ஆண் பிள்ளைகளை ஐயா சொன்னதை போல ஆம்பளை பையன் எங்கே போனான்னு கேட்டு வரதில்ல. அவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வந்தாலும் நீ லேட்டாக வந்தால் தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய சமுதாயத்திலையும், ஒரு பெண் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட 8 மணிக்கு மேலே நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற சமுதாயத்தையும் வளர்த்தவள் ஒரு தாயான ஒரு பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் எப்பொழுது மாறுபட்டு, டே பொண்ணு 12 மணிக்கு வந்தாலும் தப்பில்லை, நீ 8 மணிக்கு இங்கே வரணும்டா, எந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறாளோ அதைத்தான் இந்த பெண் அரசியல் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. இது அழகான ஒரு வார்த்தை. இந்த புத்தகத்தில் எங்கும் நமக்கு புரியாத தமிழ் இல்லை, அறியாத கேட்காத சொற்கள் இல்லை. ஆரியத்தை பற்றி நர்மதா அம்மாவிற்கு எப்படி எழுத தோன்றியது என்கின்ற அந்த புத்தகத்தை படித்து நான் வியந்தேன். ஆரியத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், திராவிடத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அதே சமயத்தில் ஆத்திகத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள், நாத்திகத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். இந்த 4 வார்த்தையை அந்த புத்தகம் என்னை மீண்டும் மீண்டும் படிக்க வைத்தது. எனக்கு திராவிடமும் பிடிக்கும், ஆரியமும் பிடிக்கும். நான் திராவிடவாதியாகவும் பயணிக்கிறேன், ஆரியவாதியாகவும் பயணிக்கிறேன், காலத்தோடு பயணிக்கிறேன். அந்த காலத்திலிருந்து உங்களுடைய போராட்டங்களை நீங்கள் முன்னுக்கு இழுத்து அசிங்கங்களை பின்னுக்கு தள்ளுங்கள் என்பதுதான் இந்த பெண் அரசியல் புத்தகத்தில் முழுக்க முழுக்க நர்மதா அம்மாவினுடைய வரிகளாக இருக்கிறது. சினிமா நடிகர்களை பிடிக்குமா? பாருங்கள். ஆனால் அவங்க பின்னாடி போய் பாலாபிஷேகம் பண்ணி குளிச்சுட்டு நடக்காதீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நான் சினிமாக்காரியாக இருந்தாலும் கூட சினிமா நடிகர்களையோ, நான் திரைப்படத்திற்கு போய் அல்லது என் வீட்டில் டிவியே கிடையாது. நான் 7ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நான் டிவி பார்த்ததே இல்லை. என்னோடய எந்த சீரியலும் நான் பார்த்ததில்லை, என்னோடய எந்த படத்தையும் நான் பார்த்ததில்லை. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன என் படத்துக்கு நான் போனதே இல்லை.
தியேட்டர்களில் போய் நான் படம் பார்ப்பதே இல்லை. காரணம், என்னுடைய வேலை செருப்பு தைப்பது. அந்த செருப்பு அம்பானியோடது என்பதற்காக நான் போட்டு அழகு பார்க்கலாமா? நான் நடிக்கும் துறையில் வேலை செய்கிறேன். அதை ரசிகர்கள் கொண்டாடட்டும், விருப்பப்படுபவர்கள் அதை ஆதரிக்கட்டும், நன்றாக இருந்தால் எனக்கு பாராட்டு சொல்லட்டும். நல்லா இல்லாதவங்க பெண்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, அதெல்லாம் கீழே எழுதுறாங்க. அந்த பெயர்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு நாளும் விளக்கம் தெரிந்ததே இல்லை. விதவைனா என்ன தெரியல, விபச்சாரின்னா என்ன தெரியல, மலடினா என்னன்னு தெரியல. இதற்கெல்லாம் ஆண்களுக்கான சரிநிகர் சமானமான பெயர்கள் உண்டா தெரியல. ஆனால் அர்த்தமற்ற, பொருளற்ற இப்படிப்பட்ட பெயர்களெல்லாம் நினைத்து கொண்டுதான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த சமுதாயத்தில் தூக்கில் தொங்குகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இதுக்கு நமக்கும் பொருள் தெரியாது, கீழே கமெண்ட் போட்டவனுக்கும் பொருள் தெரியாது. ஆனால் இதை கேட்டுதான் சமீபத்தில் கூட ஒரு தோழி முகநூலில் ஏதோ ஒரு கமெண்டை பார்த்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி படித்தேன். இப்படிப்பட்ட மனநிலைமை உள்ள பெண் தோழிகளுக்கும் பெண் தேவதைகளுக்குமான ஒரு ஆகச்சிறந்த மிக உன்னதமான புத்தகம்தான் நர்மதா அம்மாவினுடைய இந்த பெண் அரசியல் புத்தகம். இங்கே நிறைய ஆண்கள் பெண்களை மார்ச் 8ஆம் தேதி பாராட்டுவாங்க. நம்முடைய குடியரசுத் தலைவர் யார் தெரியுமா? என் தாய் யார் தெரியுமா? நாம் எல்லாம் வாரம் வாரம் தினம் தினம் தீபமேற்றும் தெய்வங்கள் யார் தெரியுமா என்று வானை பெண்ணாகவும் மீனை பெண்ணாகவும் மண்ணை பெண்ணாகவும் புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் உண்மையாகவே குடியரசுத் தலைவர் அவர்களிடம் அமர்ந்து 5 நிமிடம் பேசினால் நமக்கு 5000 சிறுகதைகள் கிடைக்கும். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலே ஒரு பெண் ஆளுமை எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று ராஜினாமா செய்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை நீங்கள் இங்கே எழுதலாம். அவர் எந்த கட்சியை வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வேண்டட்டும், அவர் யாருடைய மனைவியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு பெண்ணினுடைய உணர்வை இங்கு தோண்டி தோண்டி குழிபறித்து பிணமாக்கி அந்த பிணத்தின் எலும்புகள் எப்படி இருக்கிறது என்கின்ற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இப்படியான புத்தகங்கள் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகி கொண்டே இருக்கிறது. அதிலே பல இடங்களில் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாலும் மிக ஆழமாக நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்காதீங்க. பெரியார் சொன்னதை போலத்தான், நீங்கள் ஆடம்பரமான எதையும் செய்யாமல் ஆம்பளை மாதிரி நடங்களேன்னு. நான் ஒரு குடும்ப தலைவியாக இருப்பதாலும் எனக்கு பிள்ளைகள் இருப்பதாலும் நான் இங்கே சொல்கின்றேன், நீங்கள் அழகாக நடங்கள், காதலியுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், பிள்ளை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தை ஆளும் இளவரசியாக இருங்கள், இருந்து கொண்டு புரட்சியை செய்யுங்கள். அப்போதுதான் ஒரு பெண் நீங்கள் அவர்களை சொல்வதை போல இவர்கள் சொல்வதை போல முடிய வெட்டிக்கிட்டு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பூ வைக்காம எனக்கு பிடித்ததையெல்லாம் செய்து கொண்டு இந்த புத்தகத்தை எல்லோரும் படித்து கொண்டு புரட்சியில் ஈடுபடுங்கள். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சுதந்திரம் என்பது நமக்கு பிடித்ததையெல்லாம் செய்வதல்ல, நமக்கு பிடிக்காததை எனக்கு பிடிக்கவில்லை என்று தீரமாக உரத்து சொல்வதுதான் சுதந்திரம் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அம்மா நர்மதா அவர்களுக்கும் இந்த புதுச்சேரி அமைப்பிற்கும் என்னை நம்பி அழைத்த அக்கா தீபா அவர்களுக்கும் என் இருவரும் கூப்பிய நன்றி. வருகை தந்த அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள்.